அனைவருக்கும் வணக்கம். நம்ம குரூப் 2 மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் இந்தியா இந்த சிவியர் கேட்டகரி அப்படின்னு சொல்லி குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸை பற்றி நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ஒரு முக்கியமான இண்டெக்ஸ். சரிங்களா? ஸோ இதில் இந்தியாவோட ரேங்கிங் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 105th ரேங்க்கில் வந்து இருக்கும். சரிங்களா? 105வது இடத்துல வந்து இந்தியா இருக்குது. இந்தியாவோட கேட்டகரி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிவியர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே வச்சுருக்காங்க. சரியா? ஸோ முதல்ல இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கன்சர்ன் வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அயர்லாண்டை சேர்ந்த நிறுவனமும் வெல்ட் ஹங்கர் லைஃப் ஹில்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மனியை சேர்ந்த நிறுவனமும் தான் நமக்கு இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த டேட்டாவை வெளியிடுறாங்க. சரியா? எதன் அடிப்படையாக வச்சு இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸை வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 4 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மால் நியூட்ரிஷன், அப்புறமா பார்த்தோம்னா சைல்டு மார்டாலிட்டி, அடுத்தது சைல்டு ஸ்டண்டிங், சைல்டு வேஸ்டிங் அப்படின்னு சொல்லி இந்த 4 இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு வெளியிடுறாங்க. சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ரேங்க் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 105வது இடத்துல இருக்கும். சிவியர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவோட ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 27.3. அதனால தான் இந்தியாவை என்ன கேட்டகரியில் வச்சுருக்காங்க? ஹங்கர் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சுருக்காங்க. சரியா? ஸோ அப்போ இந்தியா கொஞ்சம் மோசமான நிலைமையில் தான் இருக்குது. கீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்தியாவை சார்ந்த கண்டுபிடிப்புகள் ஹைலைட்ஸ் அபவுட் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா 13.7% ஆஃப் த பாப்புலேஷன் சஃபர்ஸ் ஃப்ரம் மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 13% மக்கள் தொகையில் இந்த மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா சில்ட்ரன் அண்டர் 5 years ஆர் ஸ்டண்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ சைல்டு ஸ்டண்டிங் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 35.5% இருக்குது. சைல்டு வேஸ்டிங் பார்த்தோம்னா 18.7% இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா சைல்டு மார்டாலிட்டி, அதாவது அண்டர் 5 மார்டாலிட்டி எல்லாமே 5 வயசுக்கு உட்பட்டு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அண்டர் 5 மார்டாலிட்டி அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2.9% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா டேட்டாவுமே அப்படியே இம்பார்ட்டன்ட் நமக்கு. சரிங்களா? அப்படியே நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதணும். ஓகேங்களா? சைல்டு ஸ்டண்டிங்னு போட்டு 35.5, சைல்டு வேஸ்டிங் போட்டு 18.7, சைல்டு மார்டாலிட்டின்னு போட்டு 2.9% அப்படிங்கிறது எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தியாவில் இந்த கலோரிக் இன்டேக் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்கிறதாக நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ குளோபல் கண்டெஸ்ட்டில் பார்த்தோம்னா வேர்ல்டு லெவலில் 2030 இந்த எஸ்டிஜி கோல்ஸ் நோ பாவர்ட்டி ஜீரோ ஹங்கர் அப்படிங்கிறது கோல் நம்பர் 2ல் வருது இல்லையா? ஸோ இந்த கோல் நம்பர் 2 அச்சீவ் பண்ணுறது 2030 பண்ண முடியாது. இதை எப்போ தான் பண்ணி முடிப்போம் அப்படின்னா வேர்ல்டு லெவலில் ஜீரோ ஹங்கர் அப்படிங்கிற ஸ்டேட் 2160 அப்படிங்கிற இந்த இயரில் தான் வரும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத குளோபல் கான்டெக்ஸ்டில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ முக்கியமான விஷயம் இதில் என்ன நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் இந்த ரிப்போர்ட்டை வந்து எடுத்துக்கிட்டாங்களா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட் இந்த ரிப்போர்ட்டை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அரசாங்கம் சொன்ன காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு, இவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி அப்படிங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே பார்த்தீங்க இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே சில்ட்ரனை பேஸ் பண்ணியே இருக்குது. சில்ட்ரனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் பாப்புலேஷனோட ஓவரால் கேரக்டர்ஸை பற்றி நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சாம்பிள் பாப்புலேஷனோட சைஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி சர்வேலாம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட கேட்பாங்க. ஓகேங்களா? அதுதான் சாம்பிள் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 1000 பேர்கிட்ட 10,000 பேர்கிட்ட கேட்டுட்டு அதை ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகைக்கு உங்களால் ஈக்குவேட் பண்ண முடியாது, அதனால கூட இந்த ரேங்கிங்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சாம்பிள் பாப்புலேஷன் சைஸை சொல்லியிருக்காங்க, சில்ட்ரனை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்க யூஸ் பண்ண டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப அவுட்டேட்டட் டேட்டாவை பயன்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு இவங்க NFHS 5ஓட டேட்டாவை எடுத்திருப்பாங்க. அது 2019 21 வரைக்கும் இருக்கக்கூடிய நிலையை பற்றி தான் சொல்லுது. இப்போ 2024 25 வந்துருச்சு. இப்போ இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் லேட்டஸ்ட் டேட்டாவை பயன்படுத்தாமல் இருக்கனாலையும் நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறத அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது கவர்மெண்ட்டே நாங்களே ஓன் மெத்தடாலஜியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், நாங்களே ஓனாக எங்களோட டேட்டாவை வெளியிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 3 காரணங்களை தான் அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. ஒன்று சாம்பிள் பாப்புலேஷன், இன்னொன்று சில்ட்ரன் பேஸ்ட் இண்டிகேட்டர்ஸாக இருக்குது, தேர்டு பார்த்தோம்னா நமக்கு அவுட்டேட்டட் டேட்டாவை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்தது இதோட சேர்ந்து வேறு ஏதாவது கேட்கலாம் அப்படின்னா நமக்கு ஃபுட் செக்யூரிட்டி, நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கு மத்திய மாநில அரசுகள் என்ன திட்டங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எழுதலாம், ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு எழுதலாம், நமக்கு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அடுத்ததாக பார்த்தோம்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்னை யோஜனா, தமிழகத்தில் பார்த்தோம்னா மதிய உணவு, காலை உணவு, இந்த மாதிரி திட்டங்களை எழுதி முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து இந்த ஒரு டாபிக்லேருந்து இப்படி தான் நமக்கு கேள்விகள் வரும். ஒன்று டேட்டாவை இந்தியா ரிலேட்டடான ஃபைண்டிங்ஸை கேட்பாங்க, இந்தியன் கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் கேட்பாங்க, திட்டங்களை கேட்பாங்க. சரியா? இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.